ஹலோ ஆல், வெல்கம் டு 50 ப்ராப்ளம்ஸ் சேலஞ்ச். இன்றைக்கி நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னா வேலிட் அனகிராம். நம்ம வழக்கமாக எங்கேருந்து ப்ராப்ளம்ஸ் எடுப்போம், neetcode.ioவில் ப்ராக்டிஸ் செக்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அரேஸ் அண்ட் ஹேஷிங் அப்படிங்கிற ஒரு டாபிக் கீழே வேலிட் அனகிராம்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா LeetCodeல உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் ஓப்பன் ஆயிடும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை படிக்கலாம். வேலிட் அனகிராம் given two strings s and t, return true if t is an anagram of s and false otherwise. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இன்புட் s equal to anagram, t equal to anagram அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவுட்புட் ட்ரூன்னு வந்தது. ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அனகிராம்னா என்னது அப்படிங்கிறது தெரியணும். அதாவது ஒரு வேர்டில் இருக்க அத்தனை லெட்டர்ஸுமே சேம் கவுண்டோட இன்னொரு வேர்ட்லேயும் எக்ஸிஸ்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம அனகிராம்னு சொல்லுவோம். அதாவது இங்கே அனகிராம் கொடுத்துருக்காங்க, இங்கே நகரம்னு கொடுத்துருக்காங்களா, இதில் ஏ எத்தனை டைம் வருது, 2 டைம் வருது. ஓகே, அதே மாதிரி இந்த செகண்ட் வேர்டில் ஏ 2 டைம் வருது. ஓகே, அதுக்கடுத்து என் ஒன்ஸ் வருது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா என் ஒரே ஒரு டைம் தான் வருது. இப்போ அந்த ஏ நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம். இங்கே ஜி ஒரு டைம் வருது. இங்கேயும் ஜி ஒரே ஒரு டைம் தான் வருது. ஓகே, ஆர் ஒரு டைம் வருது. அண்ட் இதுலேயும் ஆர் நமக்கு ஒரே ஒரு டைம் தான் வருது. அதுக்கடுத்து எம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எம் இதுலேயும் ஒரு டைம் வருது. ரெண்டாவது ஸ்ட்ரிங்லேயும் ஒரே டைம் தான் வருது. ஸோ அவுட்புட்டை நம்ம ட்ரூன்னு போடுறோம். ஓகே, ஒரு வேளை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கோட லென்த்து 5ன்னு இருக்குது, செகண்ட் ஸ்ட்ரிங்கோட லென்த்து 4ன்னு இருக்குது அப்படின்னா இது அனகிராம் ஆக முடியாது. ஏன்னா அனகிராம் எப்பயுமே இந்த 2 வார்த்தையிலையுமே சேம் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் எட்ஜ் கேசஸ். செகண்ட் எக்ஸாம்பிளுக்கு போயிடலாம். செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா s ஈக்குவல் டு ரேட் அண்ட் t ஈக்குவல் டு கேட், கார். இதில் என்ன காமனாக இருக்குது, ஆரும் ஏவும் காமனாக இருக்குது. ஓகேவா, ஏஆர் ஆர்ஏ. ஆனால் இந்த டிசி இது ரெண்டும் காமனாக இல்லை. ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அனகிராம் கிடையாது. ஓகேவா, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ட்ரைட்டாக ப்ராப்ளம் சொல்யூஷனுக்கு போயிடலாம். சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இஸ் அனகிராம்னு சொல்லிட்டு 2 ஸ்ட்ரிங்கை இங்கே பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸ்ட்ரிங் எஸ் அண்ட் ஸ்ட்ரிங் டி. அதுக்கடுத்து இதில் நான் ஆல்ரெடி ஒரு எஜ்கேஸ் சொல்லியிருந்தேன். அதாவது சேம் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இல்லை அப்படின்னா அது அனகிராமாக இருக்கவே முடியாது. ஸோ அதை தான் நம்ம செக் பண்ணுறோம். இஃப் எஸ் டாட் லென்த் இஸ் நாட் ஈக்குவல் டு டி டாட் லென்த். அதுக்கடுத்து நம்ம ரிசல்ட்டை செக் பண்ணுறதுக்காக ஒரு அரே இனிஷியலைஸ் பண்ணுறோம். அதை நம்ம சார் கவுண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். இன்ட் சார் கவுண்ட்ஸ் ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப் 26. ஏன் நம்ம 26ங்கிற சைஸில் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா நம்ம ஆல்ஃபபெட்ஸை தான் செக் பண்ண போகிறோம். இங்கிலீஷில் மொத்தம் 26 ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணுங்கிறதுக்காக 26ங்கிற சைஸில் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுக்கு அடுத்தது ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல் டு i is less than s dot length i plus plus. இது ஏன்டா i plus s dot length மட்டும் ஏன் எடுத்திருக்க, ஏன் t இருக்குல்ல, t எடுத்துக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுவும் கரெக்டு தான். ஏன்னா நம்ம ரெண்டுமே சேம் லென்த்தாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம ஃபார் லூப் கண்டிஷனுக்கே போக போகிறோம். அப்படி இல்லை, ரெண்டு வேறு லென்த் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துலேயே அவுட் ஆயிரும். இது ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணிடும். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இல்லை அப்படின்னா அது அனகிராமே கிடையாது. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது ஃபார் லூப்புக்குள்ளே வரும். உள்ளே வரும்போது சார் கவுண்ட்ஸ் ஆஃப் s dot caret I minus a. ஸோ நம்ம ஃபஸ்ட் வேர்டை ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டில் அனகிராம்னு இருக்கும். இதை நம்ம எஸ்ன்னு வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இது டி. ஸோ எஸ்ஸில் ஃபஸ்ட் லெட்டர் கேரட் ஐ ஈக்குவல் டு 0. ஸோ கேரட் ஐயில் ஏங்கிற வேல்யூ இருக்கும். அதுக்கடுத்து மைனஸ் கேரக்டர் ஏ. ஸோ நம்ம இந்த இண்டெக்ஸை கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகேவா, கேரட் ஐயில் ஏ இருக்கும், மைனஸ் ஏ. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் ஏன்னு வரும். ஏ மைனஸ் ஏ நம்ம ரெண்டுமே கேரக்டராக இருக்குது. இதை நம்ம மைனஸ் பண்ணோன்னா என்ன ஆகும்னா இந்த ஏவோட ஆஸ்கி கேரக்டர், அதுக்கடுத்து ஆஸ்கி வேல்யூ, இந்த ஏவோட ஆஸ்கி வேல்யூ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 97. ஓகேவா, ஏவோட ஆஸ்கி வேல்யூ நம்ம என்னென்னு பார்க்குறதுக்காக இன்னொரு வெப்சைட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக திஸ் இஸ் ஏவோட வேல்யூ 97.
இந்த இடத்துல வந்துட்டு 97 மைனஸ் 97 ஈக்குவல் டு 0 ஆயிரும். அப்போ நம்ம வந்துட்டு எதை ஆக்சஸ் பண்ணுறோம், சார் கவுண்ட்ஸில் இருக்க 0th இண்டெக்ஸை ஆக்சஸ் பண்ணி அதை வந்துட்டு 1ஆல் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அப்படி நம்ம பண்ணும்போது ஏ0, அதாவது இங்கே வந்து சார் கவுண்ட்ஸ் தான் நம்ம நேமு, ஓகேவா. ஆனால் நான் இங்கே இடம் இல்லைங்கிறனால ஏன்னு வச்சுருக்கேன். ஸோ ஏ0 ஈக்குவல் டு 1 ஆயிரும். அதே மாதிரி ரெண்டாவது ஸ்ட்ரிங்க்கும் நம்ம பண்ணுறோம். ஸோ சார் கவுண்ட்ஸ் டி டாட் கேரட் ஐ மைனஸ் ஏ மைனஸ் மைனஸ், இந்த இடத்துல நம்ம டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். இங்கே வந்து டிக்ரிமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும், இதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னன்னு இருக்குது, என் மைனஸ் ஏ, என்னோட ஆஸ்கி வேல்யூ 110, ஏவோட ஆஸ்கி வேல்யூ 97. ஸோ 110 மைனஸ் 97 ஈக்குவல் டு 17 வரும். சாரிங்க, நம்ம 0ன்னு போட்டு வச்சுருக்கேன். ஸோ 17 வரும். இப்போ நம்ம சார் கவுண்ட்ஸில் இருக்க 17th இண்டெக்ஸை 1ஆல் டிக்ரிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பண்ணும்போது இந்த இடத்துல வந்துட்டு -1 ஆயிரும். அதாவது சார் கவுண்ட்ஸ் ஆஃப் 17 பிகம்ஸ் -1, ஓகேவா. ஸோ இது வந்துட்டு ஒரு ஐட்ரேஷன் முடிஞ்சு. அதுக்கடுத்து வந்துட்டு i ஈக்குவல் டு 1 ஆகும். 1 ஆகும்போது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங், அதாவது இந்த லைனில் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா n மைனஸ் ஏ, அதை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ அப்படி பண்ணும்போது இந்த இடத்துல என்னன்னு இருக்கும், n மைனஸ் ஏ ஈக்குவல் டு 110 minus 97 becomes 17. ஸோ a of 17 வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா becomes 1, இல்லை becomes 0. ஏன்னா ஆல்ரெடி அதோட வேல்யூ வந்துட்டு -1 நம்ம வந்துட்டு முன்னாடி ஸ்டெப்பில் மாற்றிருக்கோம். ஸோ -1 + 1 வந்துட்டு 0 ஆயிரும். அதுக்கடுத்து செகண்ட் ஐட்ரேஷனில் இந்த இடத்துல டீயில் வந்துட்டு ஏங்கிற வேல்யூ இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா டி டாட் கேரட் ஏ பிகம்ஸ் ஏ மைனஸ் ஏ. ஏ மைனஸ் ஏங்கும்போது நமக்கு இந்த இடத்துல என்ன வரும், ஏ மைனஸ் ஏ வந்துட்டு இங்கே 97 மைனஸ் 97 பிகம்ஸ் 0. ஸோ ஏ ஆஃப் 0 வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம மைனஸ் மைனஸ் பண்ணுறோம். ஏ ஆஃப் 0 ஆல்ரெடி வந்துட்டு நம்ம 1ன்னு வச்சுருந்தோம். இந்த இடத்துல வந்துட்டு 1 மைனஸ் 1 பிகம்ஸ் 0, ஓகேவா. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா கேரக்டர்ஸ்க்குமே வந்துட்டு ஐட்ரேட் பண்ணி வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். அப்படி நம்ம சேஞ்ச் பண்ணும்போது ஒருவேளை இது அனகிராமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த சேர் கவுண்ட்ஸில் இருக்க அத்தனை வேல்யூமே வந்துட்டு 0 0 0 0ன்னு இருக்கும். அப்படி எல்லாமே 0வாக இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ வந்துட்டு அந்த இன்புட்ஸ் வந்துட்டு அனகிராம்னு அர்த்தம். அப்படி இல்லை ஏதோ ஒன்றில் வந்துட்டு 1 0 -1 அந்த மாதிரி ஏதாவது வேல்யூ மாறி இருக்கு அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம அனகிராம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம், ஓகேவா. அதுக்கடுத்து இதை நம்ம செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஒரு ஃபார் லூப் எடுத்துக்கிறோம். ஃபார் லூப் எடுத்துகிட்டு இன்ட் ஐ, அதில் வந்துட்டு நம்ம கேரக்டர் கவுண்ட்டை வந்துட்டு பாஸ் பண்ணுறோம். கேரக்டர் கவுண்ட்னா என்னது, அதில் வந்துட்டு ஒன்று எதர் 0வாக இருக்கும், இல்லை வேறு ஏதாவது வேல்யூ இருக்கும். இது வந்துட்டு ஒரு இன்ட் அரே தானே. ஸோ அந்த ஒவ்வொரு இன்ட் வேல்யூவாக எடுத்து அதை வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். அந்த இன்ட் வேல்யூ வந்துட்டு நான்-0 வேல்யூவா, அப்படி நான்-0 வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அனகிராமாக இருக்க முடியாது. ஸோ ரிட்டர்ன் ஃபால்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா இந்த லூப் வந்து முடிஞ்சிடும். லூப் வந்துட்டு எல்லாமே 0வாக இருக்கும். ஸோ ரிட்டர்ன் ஃபால்ஸ் ஆகாது. அதுக்கடுத்து வந்துட்டு வெளியே வரும்போது அது நம்ம ஒரு அனகிராம்ங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா எல்லாமே 0வாக இருக்கும். ஸோ we are going to return true. ஓகே, அதுக்கடுத்து வந்துட்டு நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கலாம். டைம் காம்ப்ளெக்சிட்டியில் n+26, அதாவது நம்ம வந்துட்டு 2 லூப் ரன் பண்ணுறோம். 2 லூப் ரன் பண்ணும்போது 2க்கும் எவ்வளோ டைம் எடுக்குது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் லூப்பில் 0லேருந்து s டாட் லென்த் வரைக்கும் போக போகுது. s டாட் லென்த்து அப்படிங்கிறது வந்துட்டு ஒன்றுமே கிடையாது. எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு ஒவ்வொரு லென்த் வரும். ஸோ நம்ம வந்துட்டு அதை காமனாக என்னன்னு எடுத்துக்கிறோம், ஓகேவா. அதுக்கடுத்தது ரெண்டாவது லூப் போட்டிருக்கோம். ரெண்டாவது லூப்பில் ஐலேருந்து கேரக்டர் கவுண்ட்ஸோட லென்த் வரைக்கும் நம்ம கேரக்டர் கவுண்ட்ஸோட லென்த் என்னது, இங்கே வந்து நம்ம 26 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதோட வந்து 26ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், அது நமக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ n+26ங்கிறத வந்துட்டு ஒரு டிரைவேஷனாக வரும். அப்படி நம்ம போடும்போது இது வந்துட்டு பிக் O நோட்டேஷனில் நம்ம எழுத போகிறோம். பிக் O நோட்டேஷனில் எழுதும்போது நம்ம கான்ஸ்டன்ட்லாம் இக்னோர் பண்ணிடலாம். ஸோ O of n-ங்கிறது டைம் காம்ப்ளெக்சிட்டியாக வரும். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இதில் வந்துட்டு ஆக்சிலரி ஸ்பேஸ் நம்ம என்ன இந்த இன்ட் அரே தான், ஓகேவா. ஸோ அதோட சைஸும் வந்துட்டு 26ன்னு நமக்கு தெரியும். 26 இஸ் நத்திங் பட் அ கான்ஸ்டன்ட். ஸோ நம்ம அதை வந்துட்டு இக்னோர் பண்ணிவிட்டு பிக் O நோட்டேஷனில் எழுதும்போது பிக் O of 1ன்னு எழுதிக்கலாம். எஸ், இப்போ வந்து நம்ம கோடை ரன் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே, இதில் கம்பைலேஷன் எரர். ஓகே, இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா s.length லென்த்துங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஸோ இதுதான் எரர். வேறு ஏதாவது எரர் இருக்கா? வேறு எதுவும் இல்லை. சரி, தட்ஸ் இட். ரன் பண்ணலாம். மறுபடியும் ஒரு எரர். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா s.length. இங்கேயும் வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷனை தான் கால் பண்ணணும். அரேயோட லென்த்து கண்டுபிடிக்கும் போது தான் s.length அப்படின்னு போட்டோம்னா நமக்கு வேல்யூ வந்துடும். as this is a string, we have to call the function. எஸ், சொல்யூஷன் அக்செப்ட் ஆயிடுச்சு. இப்போ சப்மிட் பண்ணி பார்க்கலாம். சப்மிட் பண்ணும்போது ஹிடன் டெஸ்ட் கேசஸ் எல்லாம் ஆகும். எஸ், இதுவும் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு. ஐ ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ் கைஸ். பை.